என்ன நடந்துச்சுமா? பாப்பா எங்க எப்போ போனாங்க? 2 மணிக்கு அவங்க கடைக்கு போயிட்டு வந்த 2 போனாங்க சார். ஒரு செகண்ட் தான் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, முட்டாய் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பான்ட்டு வாங்கி கொடுத்தோன்னா வண்டியில் ஏறிஞ்சிருங்காட்டி அவள் ஏறி இருக்கிறா. பக்கத்தில் குடி இருந்து காலி பண்ணணும் தான், அதனால தெரிஞ்சவங்கன்னு காட்டி ஏறி இருக்கிறா. அவன் நேரம் கொண்டு போயிட்டான். கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுவானு எங்களுக்கு தெரியல. மறுச்ச நாள் தான் எங்களுக்கு அவங்களே எனக்கு தெரிஞ்சுது. கூட போய் அவங்களும் சுற்றுனாங்களே எங்கள் கூட தொலாவுனாங்க சார். அப்போ எனக்கு சந்தேகம் இருந்தது அவங்க மேலே. எத்தனை வருஷமா அங்க பக்கத்து கூட இருக்காங்க? அது எப்படி பழக்கமா? வீட்டுக்கு போய் 1 மாசம் தாங்க சார் ஆச்சு. அவங்க இருந்தாங்க 10 நாள் தான் அங்கே குடியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போனோன்னா அவங்க 10 நாள்லேயே அவங்க காலி பண்ணிட்டாங்க சார். அவங்க எந்த ஊரு அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே தெரியுமா? பக்கத்து வீட்டில் தாங்க சார் இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து காலி பண்ணி பின்ன அடுத்த கட்டில் போயிட்டாங்க. அந்த கட்டில் தான் கடைக்கு போவா வருவா. அப்போ அவங்க முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு வண்டியில் ஏறி சொல்லியிருக்கிறா. வண்டியில் ஏறி இருக்கிறாவ. இந்த மாதிரியான பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். கடைக்கு போனால் ஒரு செகண்டு தானே வந்துருவாள்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஆளை காணுமே நல்லா தொலாவிதான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோங்க சார். நீங்கள் பாப்பா காணணும் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருச்சா? நீங்கள் உடனே ஸ்டேஷனில் போயிட்டீங்களா? அரை மணி நேரத்தில் தெரிஞ்சதுங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் அவங்களாம் வந்து இதெல்லாம் நைட்டெல்லாம் வந்து தொலாவுனாங்க. நல்லா தொலைவி பார்த்தா அப்புறம் கிடைக்கல. அப்புறம் மறுச்சனால அவன் கூடவே தான் சுற்றிட்டு இருந்தான். அவன் தான் வந்து அங்கே இன்னொரு வண்டியில் போனான், அந்த வண்டியில் போனான்னு அவனே தான் மாற்றி மாற்றி எல்லாம் பேசினானுங்க. அப்புறம் பார்த்தா இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அந்த பொம்பளையும் சேர்த்து எல்லாம் பண்ணியிருக்குது. அவங்க பொண்டாட்டியுமே அவன் தம்பி, அந்த பொம்பளையோட தம்பி புருஷன் 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியலைங்க சார். எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அடிச்சு கொண்டிருக்கிறாங்களே சார். என் பிள்ளை வலியே தாங்காதே. அவங்க கூட ஏதாவது முன்வீர சண்டை மாதிரி ஏதாவது இருந்தது? இல்லைங்க சார். நான் அந்த வீட்டுக்கு போய் 10வது நாள் அவங்க காலி பண்ணிட்டாங்க சார். காலி பண்ணிட்டு அப்போ அந்த வீடு காலியாக தான் இருந்தது. அப்புறம் அடுத்த கட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க இங்கே வரமாட்டாங்க. இவ கடைக்கு போக வரையில அவன் அங்கே வச்சு முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு இருந்துருக்கிறான். அது எங்களுக்கு தெரியல. அவள் அங்கேயே நின்று சாப்பிட்டு வந்துடுவா. அப்போ வந்து கரண்ட் கம்பி கிட்ட தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு என் பையன் தான் சொன்னான். அதை வச்சுதாங்க சார். அப்போ கேமராலாம் செக் பண்ணி பார்த்தா வண்டியில் ஏறி போயிருக்கிறா. 2 கால் போட்டு உட்காந்து போனான். சைடுல போங்க. அப்படியே சேர்ந்து அதே மாதிரி நிவாரண நிதி ரொம்ப கஷ்டப்படும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் என்ன பண்ணி தர முடியும். அதே மாதிரி நீதி கிடைக்கல எங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நடந்துச்சு அப்படின்னா அவங்க பயப்படணும். எங்களுக்கு இந்த குற்றவாளிக்கு கொடுக்குற தண்டனை கடுமையா இருக்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவன் பயப்படுவான். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தண்டனையை வந்துட்டு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த தண்டனை எங்களுக்கு இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே சிஎம் சார் சப்போர்ட்டா இருந்து எந்த பதிலும்